தமிழ் வாய்ஸ் வணக்கம். ஜி.கே. மணி தான் துரோகி, ஜி.கே. மணி தான் எங்க குடும்பத்தை பிரிச்சது, ஜி.கே. மணி தான் ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்னு அன்புமணி மகள் சங்கமித்ரா என்ன பண்ணிருக்காங்க, அழுது புலம்பி இருக்கிறாங்க. என் பிறந்த குழந்தை 5 மாச குழந்தை, அந்த குழந்தை கூட ஐயா பார்க்க விடல, எங்க தாத்தா பேர குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருப்பாரு, ஆனா அது எல்லாத்தையும் தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஜி.கே. மணிய மரியாதை குறைதனமா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஜி.கே. மணி அவர்கள் அவங்க சொல்ற மாதிரி தவறே செஞ்சிருந்தாலும் அவர் வயதுல மூத்தவர், அரசியல்ல பெரியவர், அப்படி இருக்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்கணும். ஆனா இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதை மறித்து பேசியிருக்கிறாரு ஜி.கே. மணி. நான் யாருங்க, நிர்வாகி, அவங்க குடும்பத்துல ஒருத்தரும் கிடையாது. அவங்க தாத்தாவை பார்க்க போனா வந்து பார்த்துட்டு போட்டோம். ஐயா ராமதாஸ் அவர்கள் அனுமதிச்சா அவங்க தாராளமா வந்து பார்த்துட்டு போட்டோம். யாரு வேணாம், ஐயா அன்புமணி வந்திருக்கிறாரு, செஞ்சிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. இப்ப ஏங்க இவங்க வந்து என் மேல பழிய சுமத்துறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. கிராமத்துல மக்கள் கிட்ட போயிட்டு கண்ணீர் வடிச்சுட்டா சென்டிமெண்டா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல அவங்க போனாங்களா இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் மகளும் அன்புமணியோட சகோதரமான ஸ்ரீகாந்த் அவர்களும் சொல்றாங்க, என் குடும்பத்தை கெடுத்ததும் எங்க அப்பா இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே அன்புமணி தான். சொத்தை பிரிச்சுட்டாரு, எங்க அப்பா பர்த்டேக்கு வரல, எதுக்கும் வரல, எங்க அப்பா அதை நினைச்சு 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 இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கிறாரு அப்படின்னு. நாங்க எவ்வளவு சொன்னோம் பிரச்சாரத்துக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு, ஆனா அவரு தான் வரேன்னு சொன்னாரு. ஆனா அதையே இவங்க மாத்தி பேசுறாங்க. எங்க அப்பாவுக்கு எதனா ஒண்ணுன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் தொலைச்சிருவ, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு வக்ர புத்தியோட பேசுற அன்புமணி எப்படி நாட்டு மக்களை பாதுகாப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படிதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.